ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் ஹாப்பி சாட்டர்டே. இன்னைக்கு சனிக்கிழமை, எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. வீட்டில் இருந்து வீட்டில் சொல்கிறேன், நிறைய பேர் ஆஃபீஸ் போயிருப்பீங்க, நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க. எனக்கு இன்னைக்கு லீவு தான். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சா எல்லோருக்கும்? ஓகே. இன்னைக்கு நான் சனிக்கிழமை இல்லையா, எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு பூஜை செஞ்சுருக்கேன். சாட்டர்டேனாவே நான் அது மாதிரி செய்வேன். சின்னதாக பூஜைன்னா ரொம்ப பெருசாக நினச்சிக்காதீங்க, சிம்பிளாக. நான் எவ்ரி சாட்டர்டே ஃபாலோ பண்ணுறது தான். அதை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அப்படி இல்லைன்னா பூஜை பண்ணுறதுக்காக காட்டுறேன். எல்லோரும் இன்னைக்கு ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் சண்டே நாளைக்கு வேணால் சிக்கன் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்லாம். இன்னைக்கு யாரும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதீங்க. நிறைய பேர் வெஜ்ஜாக ஃபாலோ பண்ணால் நல்லது இன்னைக்கு சனிக்கிழமை. ஓகேவா? சரி வாங்க, நான் சின்ன ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், பூஜை பண்ணியிருக்கேன், அதை பார்க்கலாம். கரும்பு மகாந்தரை அதன் சுவையாய் அவரருளே நல்லவரிடமும் தீயவரிடமும் ஒரே விதமாயிருப்பாரே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பூஜை முடிஞ்சிச்சு. இப்போ கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போகிறதுக்கு சிவபெருமானுக்கு பால் வாங்கி போய் பால் அபிஷேகம் பண்ணிட்டேங்க. பண்ணி முடிச்சுட்டு நேராக நம்ம ஆஞ்சநேயர் தரிசனம் லைனில் நின்னோங்க. நின்றுட்டு ஆஞ்சநேயர் தரிசனமும் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. உங்களுக்கும் ஆஞ்சநேயர் தரிசனம் எப்போவுமே இருக்கணும். ஜெய் ஸ்ரீராம். ஆஞ்சநேயர் தரிசனம் முடிஞ்சிச்சுங்க. ஆஞ்சநேயர் தரிசனம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து அங்கே எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை நம்ம வீட்டு வாசலில் கட்டி முடிச்சிட்டோங்க. இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரிட்ஜில் இந்த மாவை எடுத்து நல்லா கலரி விட்டாங்க. மிக்ஸி ஜார் எடுத்து வச்சக்கல்ல போட்டேங்க. வச்சக்கல்ல பச்சை மிளகாய், இதை இஞ்சி, கொஞ்சமாக இந்த பூண்டு, சால்ட்டு, புளி போட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டேங்க. எப்பவுமே இந்த மிக்ஸியில் இப்படி போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் பவுடர் ஆனதுக்கப்புறம் எடுத்து திறந்து பார்த்துட்டு மறுபடியும் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை அரைச்சிப்போம். இதே மாதிரி தாங்க அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஒரு கிணத்துல சேர்த்துப்போம். அவ்வளோதாங்க. சேர்த்து முடிச்சாச்சா? இப்போது அடுப்பு போட்டு வச்சு எனக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போடுவோங்க. போட்டு அதோட கருவேப்பிலை போடுவோம். அதை தாளிச்சிட்டு எடுத்து நம்ம இந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம வச்சக்கலை சட்னி ரெடி. இப்போ பேன் வச்சு தோசையை ஊற்றிடுவோங்க, கரைச்சி வச்ச மாவோட. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை லைட்டாக திருப்பி போட்டுவோங்க. திருப்பி போட்டு எடுத்து பார்த்தா நம்ம தோசையும் வச்சக்கலை சட்னியும் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகான தோசை வச்சக்கலை சட்னி ரெடி. இந்த வச்சக்கலை சட்னி எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வச்சுருக்கேன், பாருங்கள். அவ்வளோதாங்க. நான் இதுக்கிடையில் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். நீங்களும் சாப்பிடுங்க வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.